குடும்ப தலைவனுடைய இறப்புன்றது எல்லா வீடுகளிலையும் மிக பாரிய அளவுல துன்பகரமான ஒரு நிகழ்வு. உண்மையை நான் சொல்லணும் என்றால், என்னுடைய தாத்தா அமரர் ராசையா அவர்கள் இறந்து இன்னும் 1 வருடம் கூட ஆகவில்லை. என்னுடைய இன்னும் ஒரு தாத்தா இறந்தார் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன். குடும்பத்தாரை பொறுத்த வரைக்கும் நான் இதை பெரிய அளவுல நான் இதை கதைக்க விரும்பவில்லை. என்றால் அவர்கள் என்னோடு தனிப்பட்ட ரீதியாக கதைக்கக்கூடிய விஷயம் என்றபடினால. ஆனால் அவருடைய சகோதரர்கள் மத்தியில அவர்கள் இந்த மரணத்தை ஒரு கொலை போன்று பார்க்கிறார். அந்த அந்த விஷயம் மிகுந்த நெருடலை உருவாக்குகிறதாக இருந்தது. நான் தொடர்ச்சியாக முதல் நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் நான் அங்கேயே இருந்தேன். அப்ப அவர்களுடைய சகோதரர்கள், மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களுடைய சகோதரர்கள் இதை ஒரு கொலை போன்றுதான் பார்க்கிறார்கள். அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் 2 பகுதியினரும் அப்படித்தான் பார்க்கிறோம்.